குருப்பியோ நமக. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்வையாக பார்க்கலாம். அப்போ கடகராசி அன்பு சொந்தங்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திரன்னு வச்சுக்கோங்க, நீர்னு வச்சுக்கோங்க, அருவின்னு வச்சுக்கோங்க, ஆறுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேகம்னு வச்சுக்கோங்க. இப்படி கடகராசியை வேத முறையில் பலவிதமான பெயர்களோடு அழைப்பதுண்டு. கடகம் என்றால் ஆறு, தண்ணீர், சரம், சரராசின்னு சொல்லுவாங்க. சரம் என்றால் வேகம், ஓடுதல். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எந்த நேரமும் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பீங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ பலன்களை பார்க்கலாம். பலன்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனியை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா எதையுமே ஆபத்துக்களை முதல்ல நாம் யோசிக்கணும். அப்போது அஷ்டமத்து சனி நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு மனக்குமரலோடு இருக்கிற நபர்கள் அதை மறந்து விடுங்கள். அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாநாதன் கெட்டு இருந்தால்தான் அந்த பிரச்சனை. ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் வளர்ச்சி. இப்போ பொதுவான பலன்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். நீங்கள் வேகம், விவேகம் இதெல்லாம் உங்களுக்குள்ள உண்டு. இப்போ இங்கே 11ஆம் இடம் லாபம்னு வச்சுக்கோங்க, 10ஆம் இடம் தொழில்னு வச்சுக்கோங்க. இது வலுவாக இருக்குது, அது நீங்கள் மறக்க வேண்டாம். அதே நேரத்தில் இப்போது கடகத்தை எடுத்துங்க, 4ஆம் இடம் என்றது சுகம். அப்போ இந்த சுகத்துக்குள்ள யார் இருக்கிறது? புத்திமான்னு சொல்லக்கூடிய புதன் இருக்கார், ஒளி தரக்கூடிய சூரியன் இருக்கார். ஏன்னா சந்திரனும் சூரியனும் நேர் நேர் எதிரிகள். சூரியன் வந்தால் சந்திரன் இருக்க மாட்டார், சந்திரன் வந்தால் சூரியன் இருக்க மாட்டார். இதுதானே உண்மை. அப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை 4ஆம் இடத்துல சூரியன். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னாலே சுகம், தாய், அண்ணன் தம்பி உறவு, இதெல்லாம் ஒரு சுகத்தை தரும். சுகம் வேணும்னா என்ன? எப்படி? பணம் வேணும். அப்ப இந்த நேரத்தில் வண்டி வாகனம் கிடைப்பது, வீடு கிடைப்பது, ஆறு சார்ந்தது, அருவி சார்ந்தது, ஒரு ஓடை சார்ந்த இடங்களில் பூமி வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் அப்படி இருக்கு. நீங்கள் சொல்லலாம் அஷ்டமத்தில் சனி அப்படின்னு. அஷ்டமத்து சனியை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசி ஒரு சர ராசி, வேகம் அப்படிங்கிறதுக்குள்ள வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி ஓடக்கூடிய ராசி. சந்திரன் ஒரு நாளையில் ஓடிக்கிட்டே இருப்பார், நின்னதான் சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வேகமான ராசி நீங்கள். இப்போ கடகத்தை பற்றி நாம் சரியான கணக்கீட்டு முறையில் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் சரியான சூட்சும ஊன்றுகோலை கையில் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அவங்க நடந்தே கைலாயம் போயிடுவாங்க. நடந்தே கைலாயம் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வேகமான நபர்கள் நீங்கள் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த ஆச்சாரியார் அதர்வ வேத முறையில் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகின்றேன். வெற்றியாளன் நீங்கள், ஆனால் வழி மற்றும் உங்களுக்கு காட்டித்தர வேண்டும். வழி சொல்லாதவரை நீங்கள் வெற்றியை அடைய மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வழி காட்டணும். அந்த வழிகாட்டியான இந்த பதிவு உங்களுக்கு பெரிய ஊன்றுகோலாக அமையும். அந்த வகையில் இந்த மாதத்தில் கிரகங்கள் 4ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிறதுனால உங்களுக்கு சுகம் வருகிறது. சரி, 5ஆம் இடத்துல யார் இருக்கா? இப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 ரொம்ப முக்கியம். சரிங்களா?
அப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன். ஆனால் பாருங்க, இந்த நேரத்தில் நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்காக தான் அதை விளக்கி சொல்லுகின்றேன். இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாதம்னு நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? தண்ணி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், பூமி வாங்கலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் சுகபோகத்துக்கு அதிபதி. எப்பவுமே சந்திரனும் சுக்கிரனும் வேற மாதிரியான இணைப்பு. ஏன் சொல்றேன் கேளுங்க. சரமும் காற்றும் எப்படி? இப்போ தண்ணி ஒரு ஓடை ஓடுகிறது, காற்று இல்லைன்னா அமைதியாக இருக்கும். அப்போ தண்ணி கடகம் இல்லையா, காற்று சுக்கிரன். அப்போ சுக்கிரனும் சந்திரனும் ஒன்று கூடினா இந்த உலகத்தையே அழிக்கலாம், உலகத்தையே ஆளலாம், உலகத்தையே வெல்லலாம். எல்லாம் கணக்கு முறை தான். அப்போ அந்த வகையில் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளே, அரசியல்வாதிக்கு அசுர வளர்ச்சி. அரசியலில் நிறைய இருப்பீங்க. இந்த மாதமெல்லாம் மனதில் பயங்கரமான மகிழ்ச்சி, நிறைய பேருக்கு கொடுத்து உதவுறது, வான வேடிக்கையெல்லாம் பண்ணுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கு. ஆனால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கணும். அதான் வழிகாட்டணுங்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வழிகாட்டிட்டோம்னு வைங்களேன், நீங்கள் அதில் தடம் பதிக்காமல் விட மாட்டீங்க. இந்த இடத்துல புதையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய லெவலில் கிணறு தோண்டிடுவீங்க. அதுதான் கடகராசியின் சிறப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன். ஏன்னா 4, 5 உங்களுக்கு சுக்கிரன், சூரியன், புதன் இதெல்லாம் ஒன்று கூடி இருக்கு. இப்போ 4லையும் புதனும் சூரியன் இருந்தாலும் 5ல் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் இருக்கிற இடம் செவ்வாயோட இடம். அப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்கு? உங்களுக்கு கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கு. அப்போ பூமியால லாபம். கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம், அரசியல்வாதிகளுக்கு பெரிய வெற்றி ஏற்றம், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நன்மதிப்போட புகழ்ச்சியோட பரிசு உண்டு, அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபமும் பதவி உயர்வும் பண வரவும் உண்டு இந்த நேரத்தில். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், சனி பகவானை நினைக்கலாம், இந்த சனி பகவானை அஷ்டமத்தையே போகும் சொல்லப்போன. ஏன்னா அது அஷ்டமத்திருச்சு, மறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடலாம். வேகம் குறைந்து விட்டது. அப்படி இருக்கிறதுனால கடகராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்கு. ஆனால் உங்களோட செயல்பாடு அப்படி இருக்கணும். செயல்பாடே பண்ணாமல் வெட்டி பேச்சு வீண் பேச்சு பண்ணக்கூடாது. கொடுக்கல் வாங்கல்ல போய் நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, அவன் தரமாட்டான், அவனை அடிக்க போகக்கூடாது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்கான், அவன் கூப்பிடுவான், நீங்கள் போக மாட்டீங்க இல்லையா? இந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் நிதானத்தோடு கடந்தால் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றியும் உங்களுடைய செயல்பாடுக்கு தகுந்த லாபமும் சுகபோகமும் இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கிறது என்று இந்த நேரத்தில் நாம் அடித்து சொல்லலாம். கிரகங்களுடைய தன்மையை ஒவ்வொரு இடத்தை பற்றியும் நாம் மணிக்கணக்கில் சொல்லிட்டு போகலாம் இல்லையா? பொதுவாக தொழிலும் லாபஸ்தானமும் வலுவாக இருக்கிறது, புண்ணியஸ்தானமும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்படி இருக்கிறதுனால மனைவியால் கணவனுக்கு லாபம், கணவனால் மனைவிக்கு லாபம், 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போட்டா சுபபோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குழந்தைகளுக்கு மனமகிழ்ச்சியான தருணங்களையெல்லாம் இந்த நேரத்திலே, இந்த மாதத்திலே நீங்கள் உருவாக்கி தரப்போகிறீங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை.
மொத்தத்தில் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் என்று சொல்லி, இதே போல் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு, இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் சந்திப்பேன். நன்றி.